ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்துருக்குறோம். இன்றைக்கி உலக புகழ்பெற்ற முருகன் கோயிலான 6 படையில் ஒரு படையான 4ஆம் படைக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்துருக்குறோம். இன்றைக்கி வாங்க நம்ம போய் முருகன் கோயிலை பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம வந்துட்டோம் கைஸ். இப்போ தான் நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். மொத்தம் அறுபடை முருகன் கோயிலில் 4ஆவது படை சுவாமிமலை. அங்கே தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அர்ச்சனை எவ்வளவு? நம்ம உள்ளே வந்திருக்கோம் கைஸ். முதல்ல விநாயகர் இருக்காரு. விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போவோம். காய்ஸ், இங்கேருந்து நம்மளால் ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா இங்கே ஃபோன் உள்ள அளவு கிடையாது. அதனால் நம்ம ஃபோனை இங்கே கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே ஃபோன் லாக்கர் வச்சுருக்காங்களே, இங்கே தான் நம்ம ஃபோனை கொடுத்துட்டு போகணும். அதனால் என்னால் மேலே வீடியோ எடுக்க முடியாது. நான் அவங்க மேலே போய் சாமி கும்பிட்டு கீழே வந்து பார்க்குறேன். கோயிலோட முழு ஸ்ட்ரக்சரையுமே வுட்டால் செஞ்சு வச்சுருக்காங்க. எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இதுதான் மேலே போகிற பாதை. இதில் தான் நம்ம ஏறி போகணும். ஆனால் இங்கே ஃபோன் அலோடு கிடையாது. அதனால் நம்ம ஃபோனை கீழே கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் என்னால் மேலே வீடியோ எடுக்க முடியாது. நான் போய் சாமி பார்த்துட்டு வரேன். இங்கே பார்த்தீங்க யார் நிற்கிறான்னு பாருங்களேன். ஃபோனை காட்டினா நம்ம முட்டை வருமா? ஸோ
சொல்கிறாங்க. இவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல அந்த யானை. குட்டி யானைங்க, இது கால் வலிக்குது போல். யானையை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக இப்போ கூட யானை மிதித்து கூட போய் இறந்து போனாங்கல்ல, அதனால் பார்த்து பயமாக இருக்குது. போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். ஃபோனை உள்ளே எடுத்துகிட்டு போக கூட அலர்ட்டில் கிடையாது, அதனால் ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியல. நீங்கள் கண்டிப்பாக சாமி வகுப்பில் வந்து சாமி பாருங்கள். காலையில் சிறப்பு தரிசனம் வேறு நீங்கள் பார்த்தோமா, நல்லா இருந்துச்சு. காலையிலே ஒரு வைப்பாக இருந்துச்சு. இங்கே நம்ம ஊர் சுற்றி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி வந்து சாமி பார்த்துடலாம். 4 படம் சொல்லுவாங்க, அது தான் 6 படை. அதில் 4வது படம் தான் சமயமலை. இது பார்த்திங்கன்னா அப்பனுக்கு பாட சொன்ன இடம் அப்படின்னு சொல்லுவாங்க சாமிமலை, சரிங்களா. இங்கே பார்த்திங்கன்னா இந்த கோயில் மட்டும்தான் மலை மேலே இருக்காது. கோயில் வந்து தரையில் இருக்கும். மிச்சம் எல்லாமே கோயிலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலை மேலே இருக்கும். திருச்செந்தூரில் மட்டும் நீங்கள் கடலில் இருக்கும். ஆனால் சாமிமலை மட்டும் பார்த்திங்கன்னா தரையிலே இருக்கும். இது மலை கிடையாது, ஆனால் சாமி உயரத்தில் தான் இருக்கும், ஹைட்டில் தான் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக சாமிமலை வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி, நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.